மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அடுத்த வார்த்தை, அப்பொழுது அவங்க ஆனாலும் விடல. அநேக காரியங்கள் அதை மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். நமக்கு ஒரு ஜெபத்துக்கு பதில் வரணும்னாலும் ஜெபம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி தாகோன் விழுந்து கிடந்த பிறகு அவங்க எப்படி அவங்க தெய்வத்தை மதிக்கிறாங்க பாத்தீங்களா? அதன் ஸ்தானத்துல திரும்பவும் நிறுத்தினாங்க. கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருந்தாரா? அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தரையிலே விழுந்து கிடந்ததும் அல்லாமல், அப்ப ஃபர்ஸ்ட் விழ வைத்தது வார்னிங். அந்த வார்னிங்ல அவங்க இந்த தாகோனை திருப்பி தூக்கி வைக்காம இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க திருப்பியும் தூக்கி வைக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் மூலமா நிறைய வார்னிங்க கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனாலும் உனக்கு விரோதமாய் சத்துரு எழும்புறானா? இனி அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நிறைய வார்னிங். தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. அது அர்த்தம், இனி இந்த தாகோனை தூக்கி வைக்க முடியாது. இனி உனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, விரல் நீட்டுதலும் இல்லை, நிவச்சொல்லும் இல்லை. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் பிரவேசிக்கிற யாவரும் அந்த அஸ்தோத்தில் இருக்கிற இனி அந்த வாசற்படிய இனி யாரும் மிதிக்காத அளவுக்கு கர்த்தர் ஒரு யுத்தத்தை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா இருந்தீங்க. கர்த்தர் அநேக வாசல்களை பூட்டி போடுகிறார். சில வீட்டில் ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக செபிக்க ஏவப்படுகிறேன். இது நடக்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உங்க குடும்பத்தினர் பார்க்க போகிறார்கள். ஓ, தாகோனின் கோயில் பூட்டப்பட போகிறது.